அனைவருக்கும் வணக்கம். பப்ளிக் ஸ்பீக்கிங், மேடையில் பேசுவது, அந்த ஸ்கில்லை எப்படி மாஸ்டர் பண்ணுறது, அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பற்றி எல்லாம் பார்க்கலாம். பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது இப்போ அது எல்லோருக்குமே ஒரு அத்தியாவசியமான ஒரு பண்பாகி விட்டது. முதல்ல எல்லா வேலைகளுக்குமே அது தேவையா அப்படின்றது இல்லாமல் இருந்துச்சு. இப்போது அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்றது ஒரு முக்கியமான குணாதிசயமாக வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரங்களை தொட வேண்டும் என்றால், எல்லா விஷயங்களையும் சாதிக்க வேண்டும் அப்படின்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக மாறுகிறது. ஸோ எப்படி நீங்கள் ஒரு சிறந்த பப்ளிக் ஸ்பீக்கராக முடியும்? இதற்கு பல ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, பல வீடியோஸ், செல்ஃப் ஹெல்ப் வீடியோஸ் இருக்குது. என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்லாம் சொல்லி நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளங்கள் முழுக்க இருக்குது. ஸோ என்ன வேண்டும்? முதல்ல நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கர் ஆக வேண்டும் என்பதற்கு அந்த ஆசை இருக்க வேண்டும். சரி, நான் பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டும். யோசிச்சிங்க, அதை பற்றி ஆசைப்பட்டீங்கனாலே அடுத்தடுத்து எல்லாமே நடக்கும். முக்கியமாக ஒரு பப்ளிக் ஸ்பீக்கருக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் மிக மிக முக்கியமானது. ஸோ எதையும் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு, அதாவது நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது. பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்றதும் ஒரு ஸ்கில். அது எல்லாருக்கும் பிறந்த உடனே எல்லாரும் ஒரு பெரிய மேடை பேச்சாளராக ஆகிறது கிடையாது. இட்ஸ் அ ஸ்கில். யூ டெவலப் தட் ஸ்கில் பை ப்ராக்டிஸ். முதல்ல நீங்கள் படிக்க வேண்டும், நிறைய விஷயங்களை படிக்கணும். முக்கியம் செய்தித்தாள்கள். ஸோ செய்தித்தாள்களை படிக்க படிக்க என்ன ஆகுது அப்படின்னா, பல இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய மூளையில் சென்று அடைகிறது, அங்கே சேருது. அதுக்கப்புறம் பின்னர் புத்தகங்கள். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த சப்ஜெக்டை பற்றி, இல்லை பொதுவாகவே எல்லாத்தையும் பற்றி நிறைய படிக்கணும். ஸோ நிறைய படிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு பேச ஆரம்பிச்சுட்டு அந்த இனிஷியல் ஃபியர், ஸ்டேஜ் ஃபியர் என்று சொல்வார்கள். யாருக்கு இல்லை ஸ்டேஜ் ஃபியர்? எல்லாருக்கும் தான் இருக்கும் ஸ்டேஜ் ஃபியர். அந்த ஸ்டேஜ் ஃபியரை நீங்கள் எப்படி கான்குவர் பண்ணுவீங்க? ஸ்டேஜ் ஃபியரை சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி, அந்த கான்ஃபிடென்ஸ், எப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்? சரியான முறையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணுறதுனா என்ன? எதை பற்றி பேச போகிறோமோ அதை பற்றி நிறைய படித்திருக்க வேண்டும், அதை ஒட்டிய விஷயங்களை அறிந்திருக்க வேண்டும். ஸோ நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ அடுத்து ஸ்டேஜ் ஃபியர், அது முதல்ல இருக்க தான் செய்யும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணாடி முன் நின்று நீங்கள் பேசி பார்க்க வேண்டும். எப்படி இருக்குது அப்படின்றத இது பண்ணி பார்க்கணும். இப்போது வீடியோஸ் வந்துடுச்சு, ஃபோனில் வீடியோ இருக்குது. ஃபோனை முன்னாடி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது உங்களுடைய பேச்சு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்த்தா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த மேடை பேச்சும் உங்களுடைய பழக்கம்தான். அடுத்ததாக எதை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ். கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த உற்சாகத்தோடு, மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன்ஸ் ஆர் நான் வெர்பல். நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸோடு போய் ஸ்டேஜில் நின்னீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அதை சாதித்து விட முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை வரும். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக போய் நிற்கிறீங்க அப்படின்னும் பொழுது அங்கே உங்கள் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு எழும்பும். இவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்திருக்காரு, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார், ஏதோ ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லப் போகிறார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி லாங்குவேஜ்லேயே நீங்கள் உருவாக்கிவிட முடியும். ஸோ இது அதன் பின்னர் என்ன பார்க்கணும் அப்படின்னா, டோன், வாய்ஸ் மாடுலேஷன். இப்போ ஒரு செய்தியை சொல்கிறோம், இதை பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஃப்ளாட் டோனில் பேசினா அது சரியாக வருமா? சரியாக வராது. இன்று இந்திய பிரதமர் அமெரிக்கா போனார், அங்கே அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்படின்றது எப்படி இருக்குது? இன்று இந்திய பிரதமர் அமெரிக்கா போனார், அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் அந்த ஏற்ற இறக்கங்களோடு பேசும்பொழுது எல்லாருக்குமே அதை லைக் பண்ணுவாங்க. ஸோ மாடுலேஷன், வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு சின்ன டோனில் பேசுவாங்க, அப்புறம் உச்சஸ்தாயிக்கு போவாங்க, அப்புறம் திருப்பி இது பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, கேட்பவர்களை அப்படியே கட்டி போடும். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஒரு மிக சிறந்த மேடை பேச்சாளர்கள். ஸோ உங்களுக்கு தலைமை பண்பு, ஒரு இடத்துல நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் அதை சரியான முறையில் நீங்கள் செய்தாக வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்றது கிடையாது. ஸ்கூல் டீச்சர் அவங்களுக்கும் பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க, உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுக்குறீங்க, ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுக்குறீங்க, ஒரு மீட்டிங் பேசுகிறீங்க, எல்லாமே பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். ஸோ உங்களுடைய களம் என்ன என்பதை உணர்ந்து
அதற்கேற்றது போல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு வந்து முதல்ல என்ன தேவை அப்படின்னா கான்ஃபிடென்ஸ். அதே போல் 50 பெஸ்ட் ஸ்பீச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை பற்றி நம்மளுடைய இந்த ஸ்ட்ரீட் லாயர் சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த புத்தகத்தை வந்து அந்த பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு அப்படின்றத பாருங்கள், எந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சம்டைம்ஸ் அந்த ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். அந்த யூடியூப்பில் அந்த வீடியோஸை தயவு செஞ்சு கேளுங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் அவருடைய ஐ ஹாவ் அ ட்ரீம் அந்த ஸ்பீச்சை கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சு பல இதில் வந்து யூடியூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது, அதை பாருங்கள். தலைவர் கலைஞருடைய பேச்சு கண்டிப்பாக வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் அது கிடைக்கும், அதை பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவரும் ஒரு சிறந்த பேச்சாளர். எப்படி டெலிவர் பண்ணுறாரு, அவருடைய ஸ்டைல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல், எப்படி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அடிப்படை என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ஸ், பயிற்சி. ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் இதுக்கு வந்து ஒரு 10 டிப்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக ஒரு 10 டிப்ஸை வந்து கொடுக்க முடியும். ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவில் வந்து இந்த டிப்ஸ் இதை இப்படி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய கோலை அட்டைன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல முக்கியமாக என்ன அப்படின்னா நர்வஸ்னஸ், அது இருக்கத்தான் செய்யும். ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஓவர் கம் நர்வஸ்னஸ். அதே போல் அடுத்து யார் உங்கள் ஆடியன்ஸ் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா நீங்கள் பேசுகிறது உங்களுக்காக இல்லை, அந்த ஆடியன்ஸ்க்காக. ஆர்கனைஸ் யுவர் மெட்டீரியல்ஸ் இன் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே. இந்த வரிசையில் பேச போகிறீங்க, எந்த கருத்தை முன்னால் சொல்ல போகிறீங்க, எந்த கருத்தை பின்னால் சொல்ல போகிறீங்க அப்படின்றதில் மிக தெளிவாக இருங்க. அதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே half the battle is won. அதே போல் என்ன நீங்கள் பேசக்கூடிய உங்கள் ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, உங்களுடைய பேச்சை வந்து எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். அதுக்கேற்றாது போல் உங்களுடைய குரலை உயர்த்தியோ இல்லை குரலை குறைத்தோ எப்படியாவது அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். அங்கே அது வந்து உங்களால் செய்ய முடியும். லெட் யுவர் பர்சனாலிட்டி கம் த்ரூ. நீங்கள் அங்கே போன பிறகு இப்படித்தான் அப்படித்தான் இல்லை, நேச்சுரல், உங்களுடைய நேச்சுரல் ஃப்ளோ இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, உங்களுடைய நர்வஸ்னஸ் போயிடுச்சு. ஸோ நேச்சுரலாக நீங்கள் போங்க, உங்களுடைய பர்சனாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். அது வந்து முன்னாடி இருக்கவங்கள பார்த்து பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவங்களுடைய ஒரு ஐ கான்டாக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சிரிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ அலவ் யுவர் பர்சனாலிட்டி டு கம் த்ரூ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன கதைகள் சொல்லலாம். யூஸ் ஹியூமர், யூஸ் ஸ்டோரிஸ். ஜோக் அடிச்சிங்க, கொஞ்சம் காமெடியாக பேசுனீங்க அப்படின்னா எல்லாரும் ரசிப்பாங்க. அதே போல் உங்களுடைய டோன், யூஸ் யுவர் வாய்ஸ், அதான் அந்த வாய்ஸ் மாடுலேஷன். எப்போ எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு அந்த குறைத்து பேச வேண்டுமோ அதுபோல் குறைத்து பேசணும். எப்போ நம்மளுடைய அந்த இமோஷ்னலாக ஒரு கருத்தை சொல்ல வரும்போது அதை வந்து உச்சஸ்தாயில் பேசணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. உங்களுடைய ஓப்பனிங் வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் வித் அ பேங். ஸோ நீங்கள் ஓப்பனிங்கை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிபடி வில் பி ஹுக்ட். நீங்கள் ஏதோ முக்கியமான கருத்தை சொல்ல வரீங்க அப்படின்ற அடிப்படையில் எல்லாரும் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முடிக்கும் பொழுது ஒரு சரியான நேரத்தில், அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய பேச்சு அப்படின்னா போரடிக்காமலும் இருக்கணும், ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்திற்கும் இடைப்பட்ட அந்த ஒரு காலத்தில் இருக்கும். மைண்டில் வச்சுக்கணும், 45 மினிட்ஸ் தான் ஒருத்தங்களுடைய ஹியூமன் பீயிங்ஸோடைய அட்டென்ஷன் ஸ்பேன் மேக்ஸிமம். நீங்கள் ரேசர் ஷார்ப் பிரெயினோட இது பண்ணணும் அப்படின்னா 45 மினிட்ஸ். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் பேசுகிறீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக கருத்துக்களை, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் உங்களால் சொல்ல முடியாது. ஸோ 45 மினிட்ஸ் அப்படின்னும் பொழுது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது உங்கள் ஸ்பீச்சு, கண்டென்ட் இருக்குது, பேசி தான் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 or 10 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி போனீங்க அப்படின்னா அந்த கவன சிதறல் வந்துடும். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து அங்கே போய் சேராத ஒரு நிலை ஏற்படும். அதே போல் இப்போ முதல்ல அந்த இது கிடையாது, ஆடியோ வீடியோ விஷுவல் எய்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனை போட்டுட்டு அந்த ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசலாம். இல்லை ஏதாவது ஒரு ஆடியோ போட்டுட்டு அதை வந்து ஒரு எய்டாக ஒரு கான்ட்ராடிக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்முடைய கருத்துக்களை அஃபார்ம் பண்ணுறதுக்கோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டாப் பீயிங் நர்வஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரிப்பேர், யூ வில் ஏஸ் இட். Organize your materials in the logical order. Allow for feedback from the audience and know your audience because the speech is about them and not you. Allow your personality to go through. Let it flow. Don't ever read from a script. That will ruin your speech. Use your voice and hand gestures that will enhance the flavor of your speech. Start your speech with a bang and end it on a dynamic note. Use audio video visuals. It will allow you to emphasize the point you are making. Use
humor and say short stories. This will capture the imagination of the audience. These are the 10 tips. ஸோ நீங்களும் ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகலாம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.